என் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலகுகின்றேன். ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம். கோட்டாபயவுக்கு சென்ற எழுத்துப்பூர்வ அறிவிப்பு விரைவில் சிஐடிக்கு. மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் சிங்கள பின்னணி சர்ச்சையை கிளப்பும் தேரர். கிபிலோயா திட்டத்தை மீளாய்வு செய்யுங்கள், இல்லையில் நடைமுறைப்படுத்த இடமளியும் மணலாறில் சத்தியலிங்கம் எம்பி இறுக்கமாக தெரிவிப்பு. செம்மணி புதைகுழிக்குள்ளிருந்து வெளியேற்றப்படும் வெள்ளம். ஜனாதிபதி அனுரவிற்கு சென்ற ரகசிய அறிக்கை அம்பலப்படுத்திய உதயகமன் பிலர். இலங்கையிலிருந்து கடத்தப்பட்ட சிறுவர்கள் எப்ஸ்டெயின் கோப்புகளால் வலுத்துள்ள சந்தேகம். ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பறிப்பு கொண்டாடியவர்களை சாடும் ஸ்ரீநேசன். அரசமைப்பு பேரவை விவகாரம் தொடர்பில் எனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் அரசியலில் இருந்து ஒதுங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் எம்பி விலக்கப்பட்டுள்ளார். அந்த பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே ஸ்ரீதரன் எம்பி மேற்கண்டவாறு கூறினார். அரசமைப்பு பேரவையில் ராணுவத்துக்கு ஆதரவாக 8 தடவைகள் ஸ்ரீதரன் வாக்களித்தார் என பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதாவது நான் 8 தடவைகள் ராணுவத்தை தெரிவு செய்துவிட்டேன் என்ற பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. அரசமைப்பு பேரவையில் நடக்கும் விடயங்களை ஊடகங்கள் முன் பகிரங்கப்படுத்த முடியாது. எனவேதான் என்னை விசாரணை செய்ய சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை அமைக்குமாறு கோரியுள்ளேன். வடக்கு கிழக்கில் உள்ள மத தலைவர்கள், சிவில் அமைப்பினர் என்னை விசாரிக்கட்டும். ஸ்ரீதரன் தமிழ் இனத்திற்கு எதிராக செயற்பட்டார், ராணுவத்திற்கு எதிராக செயற்பட்டார் என்பதை உரிய ஆவணங்கள் சைதம் நிரூபித்தால் அரசியலில் இருந்தே நான் ஒதுங்கி விடுகின்றேன். அரசியலில் இருந்து என்னை ஓரம் கட்டுவதற்கு உளவியல் போர் முன்னெடுக்கப்படுகின்றது. கட்சியின் தலைமை பதவிக்கான தேர்தலில் தோற்றவர்கள் இதனை செய்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்த விசாரணைக்காக இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது குறித்த எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த 6ஆம் தேதி அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்பகுதியிலிருந்து சிங்களவர்கள் இந்தியாவின் புத்தகயாவுக்கு செல்லும் போது மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் நிலத்தில் தங்கி செல்வதோடு மீண்டும் இந்தியாவிலிருந்து வரும்போது அங்கே தங்கியிருந்து வருவதாக கொட்டப்பிட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். ஜன்மபூமி என்ற நிகழ்வில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர் இதை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் உட்பட தேரர்கள் பலர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த போது நாங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலை பார்க்க சென்றோம். அப்போது அந்த கோவிலின் பூசகர் மிக அதிசயமான கதை ஒன்றை சொன்னார். தென்னிலங்கை சிங்கள பௌத்தர்கள் காங்கேசந்துறை துறைமுகத்திலிருந்து புத்தகயாவுக்கு செல்லும் போது மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் இளைப்பாறை விட்டு செல்வதோடு மீண்டும் வரும்போது இளைப்பாறை விட்டே தென்னிலங்கைக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு பௌத்த மதம் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் நடந்ததாகவும் அந்த பூசகர் தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டார். எமது சிங்கள வரலாறு 2500 வருடங்கள் பழமையானது. இவ்வாறான விடயங்கள் வெளியில் வருவதில்லை. அதனால் வடக்கில் எமக்கு சிங்கள பௌத்த உரிமைகள் இருக்கின்றது. அதேபோல தமிழர் உரிமைகளும் வடக்கில் இருக்கிறது. அனைத்து மக்கள் கூட்டத்தினருக்கும் ஏதோ ஒரு உரிமை இருக்கின்றது. அது தொடர்பில் நமக்கு எவ்வித வாதங்களும் இல்லை. ஆனால் தென்னிலங்கையிலிருந்து வடக்குக்கு செல்ல முடியுமா அல்லது செல்வது தவறானதா என்ற விவாதம் உருவாக்கப்பட்டு இனவாதத்தை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். கிபிலோயா திட்டம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் கூட்டம் ஒன்று இன்றைய தினம் மணலாறு பகுதியில் உள்ள மகாவலி அதிகார சபையின் பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற மேற்படை கூட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், வவுனியா முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இக்கூட்டத்திற்காக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதேசங்களைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள், கமக்கார் அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டாலும் தமிழர் பகுதிகளைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் கமக்கார அமைப்புகளுக்கு முறையாக அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பில் கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்களால் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் கிபிலோயா திட்டம் தொடர்பிலான நீண்டதொரு ஆவண விளக்கத்தினை வழங்கியிருந்தார். இதன் பின்னர் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் திட்டம் தொடர்பில் இடம்பெற்றது. இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் நீண்டதொரு விளக்கத்தினை பாதிக்கப்படும் தமிழ்
மக்களின் சார்பாக நிகழ்த்தியிருந்தார். பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். பிரதி அமைச்சர், பணிப்பாளர், திட்ட அதிகாரிகள் ஆகியோர் அவற்றுக்கு பதிலளிக்க முடியாது தடுமாறியிருந்தனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் பின்வரும் விடயங்களை முதன்மைப்படுத்தி பேசியிருந்தார். கிபிலோயா திட்டமானது 1983 கொடியேற்றப்பட்ட சிங்கள மக்களின் நீர்த்தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலேயே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட முயற்சிக்கப்பட்ட போதும் அது கிடப்பில் போடப்பட்டது. அதாவது குறித்த பகுதியில் இதுவரை ஒரு போகம் விவசாயம் செய்யும் விவசாயிகள் இத்திட்டம் நடைமுறைக்கு வந்தால் 2 போகம் விவசாயம் செய்யும் நிலைமை உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாக காணப்பட்டது. இந்த திட்டத்தில் பயனடையும் தரப்பினர் பற்றியே குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கிம்பிலிவெவ பகுதியில் 37 வீடுகள் நீருக்குள் மூழ்கின்றமை உள்ளிட்ட பயனடையும் தரப்பினர் தொடர்பான விடயங்களை தெரிவிக்கப்படுகின்றது. ஆயினும் கிபிலோயா நீர்த்தக்கத்தின் நீரந்து பகுதிக்குள் அகப்பட்டு பாதிக்கப்படும் வவுனியா வடக்கு தமிழ் மக்களின் பூர்வீக நிலமான வெடிவைத்தக்கல், மருதோடி ஆகிய தமிழ் கிராம சேவையாளர் பிரிவுகள் தொடர்பில் எவ்வித விடயங்களும் இத்திட்ட முன்மொழிவில் குறிப்பிடப்படவில்லை என குற்றம் சாட்டினார். 2011 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களாக ரகசியமாக செய்யப்பட்ட இத்திட்டம் பற்றி தற்போதுதான் மகாவலி அதிகார சபை பகிரங்கமாக முதல் கலந்துரையாடலை செய்கின்றமை பற்றியும் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். அத்துடன் இக்கூட்டத்திற்கு கூட திட்டத்தால் பயன்பெறும் மக்களையும் தரப்பினரையும் அழைத்துள்ளீர்களே தவிர திட்டத்தால் பாதிக்கப்படும் மக்களையோ தரப்பினரையோ அழைக்கவில்லை. ஏன் இந்த பாரபட்சம் எனவும் கேள்வி எழுப்பினார். கிபிலோயா நீர்த்தக்கத்தின் நேரந்து பகுதியானது வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான காடு என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போது குறுக்கீடு செய்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வனவள திணைக்களத்தினால் தமது பகுதியின் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்குள் எமது பூர்வீக குளங்கள், வயல் நிலங்கள் உள்ளது எனவும் இவ்விடங்களை விடுவித்தல் பற்றி எங்கிருக்கும் 2 அரசு அதிபர்களுடனும் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் பலமுறை கோரியுள்ளேன். ஆனால் அவை எவற்றையும் வனவள திணைக்களம் இதுவரை விடுவிக்கவில்லை. ஆகவே நீரந்து பகுதிக்குள் எமது விவசாய நிலங்கள் உள்ளது என தெரிவித்தார். 2002 அரசு அதிபராக இருந்த திரு கணேஷ் அவர்களின் காலப்பகுதியில் இப்பகுதியைச் சேர்ந்த பெரிய மருதோடை குளம், சிற்றாற்று குளம், கல்லாற்று குளம் ஆகிய 3 குளங்களையும் புனரமைத்து 2000 ஏக்கர் வயல் சகையை மேற்கொள்ள நியாப் நிறுவனத்திற்கு திட்ட முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 2023 சிரான் நிறுவனத்தின் ஊடாக மற்றொரு திட்ட முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் தலையீட்டினால் இந்த 2 திட்டங்களும் கைகூடவில்லை. தற்போது இந்த நிலங்களும் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது எனவும் தெரிவித்தார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் 2330 ஹெக்டேர் நிலம் நீருக்குள் மூழ்கும் என மகாவலி அதிகார சபையினால் சொல்லப்பட்டதாலும் அவர்கள் சொன்னதை விட மிக அதிகளவான அளவு நிலம் நீருக்குள் மூழ்கும் நிலை உள்ளது. இது பற்றி அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. நீர்த்தாக்கத்திற்காக காடுகளை அழிப்பதால் யானை மனித மோதல் அதிகரிக்கும் என இத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீர்வுகளும் பயனடையும் தரப்பினருக்கே குறிப்பிடப்பட்டுள்ளதை தவிர பாதிப்படையும் தரப்பினரது பற்றி குறிப்பிடப்படவில்லை. நீரந்து பகுதிகளூடாக தமிழ் மக்கள் வாழும் இடங்களை நோக்கி யானைகள் செல்லும் நிலை ஏற்படும் என்பதுடன் அவர்கள் இதனால் அதிக பாதிப்புகள் எதிர்கொள்வார்கள். இத்திட்டமானது 2011 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசினால் வவுனியா வடக்கில் வாழும் மக்களை பற்றி கருத்தில் கொள்ளாமல் கொண்டுவரப்பட்ட திட்டமாகும். அதே திட்டத்தை இந்த அரசாங்கமும் மீளாய்வு ஏதும் செய்யாமல் எமது மக்களுடன் கலந்துரையாடாமல் நடைமுறைப்படுத்த முயல்வது இந்த அரசும் முன்னைய அரசாங்கங்கள் போலத்தான் என மனநிலையை எங்கள் மத்தியில் உருவாக்குகின்றது. ஆகவே தயவு செய்து இத்திட்டத்தை உடனடியாக மீளாய்வு செய்து எமது மக்களுடன், மக்கள் பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடப்பட வேண்டும். இல்லையில் இத்திட்டத்தை செயற்படுத்தவோ நடைமுறைப்படுத்தவோ நாம் ஒருபோதும் ஆதரவு அளிக்கப் போவதோ விடப்போவதோ இல்லை எனவும் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழிக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் முதல் யாழில் பல்வேறு தடைகள், கடும் மழை பெய்தமையால் புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. இந்நிலையில் புதைகுழிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. மழைநீரை வெளியேற்றிய பின்னர் புதைகுழி சேற்றுத்தன்மையாக காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டு அன்றைய தினத்திற்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றும் நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ஞான் ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் இன்றைய தினம் சென்று பார்வையிட்டனர். அதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக கடந்த ஆண்டு நிதி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியுள்ளமையினால் இவ்வாண்டுக்கு புதிய பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நிதியினை மீளப்பெற வேண்டியுள்ளமையினால் புதிய பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளனர். செம்மணி புதைகுழி வழக்கானது இன்று யாழ் நீதவான் கௌரவ எஸ் லெனின்குமார் முன்னிலையில்
எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதின்படி இன்று புதைகுழியில் காணப்படுகின்ற நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நீரானது 3000 லிட்டர் பவுசர் மூலம் நல்லூர் பிரதேச சபையின் வாகனம் ஊழியர்கள் மூலம் அகழ்ந்து எடுத்து அப்புறப்படுத்தப்பட்ட நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று முழுவதும் இந்த நீர் அகழு பணி நடைபெறும். அத்தோடு இந்த வழக்கு மீண்டும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் இந்த அகழ்பணி மனித புதைகுழியிலிருந்து எச்சங்கள் எடுப்பதற்கான தேதி தீர்மானிக்கப்படும். அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன் அவர்களினால் இன்றைக்கான உத்தேச பாதீடு கௌரவ மன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதற்கான அது 54 கட்ட அகழ் பணிக்கான பாதீடு இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு மீண்டும் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதோட கிழமைக்கு கிழமை ஒவ்வொரு கிழமையும் குறித்த அகழ்பணி நடைபெறுகின்ற பிரதேசத்தை சுத்தப்படுத்துறதுக்கான கட்டளையும் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் புல்லுகள் படர்ந்து காடு மண்ணின் ஒரு பிரதேசமாக இருக்கிறதால மார்ச் மாதம் 16ஆம் தேதியோட மேலதிக அகழ்வு பணிகள் செய்யப்படுறதுக்கு இருக்கிறதால அதனுடைய முன்னாயத்தமாக பிரதேசத்தை சுத்தப்படுத்துறது அத்தியாவசியம் என்றதால அந்த கட்டளையை பிறப்பிச்சிருக்குது. ஸோ சட்ட வைத்திய அதிகாரியும் சிஐடியினுடைய ஒரு பிரதிநிதியும் வெளிப்பாட்டாளர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான பிரதிநிதி ஒருவரும் அதே நேரத்தில் பிரதேச சபையிலிருந்து 5 ஊழியர்களும் சமுதாய சீர்திருத்த பிரிவிலிருந்து நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட சிலரையும் சேர்த்து இந்த சுத்தப்படுத்தல் வேலைகள் சட்ட வைத்திய அதிகாரியினுடைய தலைமையில் நடைபெறதுக்கு 56 நாட்களுக்கான 3ஆம் கட்ட பாதீடு தான் இன்றைய நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. மொத்த தொகை எவ்வளவுன்னு சொல்லியிருந்தது பார்க்கல. இனி சர்டிஃபை பண்ணின காப்பி எடுத்ததுக்கு பிறகுதான் அதில் இருக்கிற தொகை தொடர்பான விடயம் தெரிவிக்கலாம். 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு தனியார் அமைப்பால் அரசாங்கம் நடத்திய கணக்கெடுப்பின்படி அரசாங்கத்தின் வாக்காளர் எண்ணிக்கை 24.7% குறைந்துள்ளது என்று பிபித்திரிகள உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஜேவிபி தெற்கிலும் புலிகள் வடக்கிலும் இருந்த 1999ஆம் ஆண்டு காலத்திலும் கூட ஒத்திவைக்கப்படாத மாகாண சபை தேர்தல்களை டிட்பா புயலின் சாக்கில் ஒத்திவைக்க அரசாங்கம் தயாராகி வருவதற்கான காரணம் இதுதான் என்று அவர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட கணக்கெடுப்பு குறித்து தான் கூறியது பொய்யானால் 1 மாதத்திற்குள் மாகாண சபை தேர்தலை அறிவித்து காண்பிக்குமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாகவும் உதய கமன்பில தெரிவித்தார். நவம்பர் 2024 பொது தேர்தலில் 6.9 மில்லியன் வாக்குகளை பெற்ற திசை காட்டி 6 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் 4.5 மில்லியன் வாக்குகளை பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். மீண்டும் மீண்டும் நடந்தால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும் என்ற சிங்கள பழமொழி இருப்பதை நினைவுகூர்ந்த முன்னாள் அமைச்சர் இன்னும் 24.7 வாக்காளர் தளம் எஞ்சியிருப்பதை கண்டு மகிழ்ச்சியடைய வேண்டும் என்றும் அது விரைவில் வழக்கமான 3% குறையும் என்றும் கூறினார். 2025 மே மாதம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டிருந்தால் அரசாங்கம் மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணம் சபைகளை வென்றிருக்கலாம் என்றும், ஆனால் தற்போது அரசாங்கம் அனைத்து மாகாண சபைகளையும் இழக்கும் அளவுக்கு மோசமடைந்துள்ளது என்றும் உதய கமன்பில குறிப்பிட்டார். பிவித்திரிகள உரிமைய தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது இவர் இவ்வாறு கூறினார். 2009ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் இடம்பெற்றுள்ள சிறுவர் கடத்தல்களை ஒரு அரசியல் குற்றமாக பார்க்க முடியாது என தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் சட்டத்திரணி உமாகரன் ராசையா தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் எப்ஸ்டீன் கோப்புகளை மேற்கோள் காட்டியவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திரமடைந்த காலப்பகுதியிலிருந்து இலங்கையில் தற்போதைய காலப்பகுதி வரை நடந்த சிறுவர்களின் கடத்தல்களை ஒரு அரசியல் குற்றமாக பார்க்க முடியாது. எப்ஸ்டீன் கோப்புகள் போன்ற குற்ற நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒரு விடயத்தை நமக்கு கூறியுள்ளன. மிக கொடூரமான பாலியல் இச்சைகளுக்கு சிறுவர் சிறுமிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறு கூறப்படுகின்ற போது இலங்கையிலிருந்து கடத்தப்பட்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு என்ன நடந்தது என்பதை அரசியல் சார்ந்த குற்றங்களுக்காக காணாமலாக்கப்பட்டனர் என்ற கோணத்தில் மாத்திரம் விசாரணை செய்ய முடியாது. சிறுவர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 2009 முதல் 2026 வரை காணாமலாக்கப்பட்டிருக்கும் சிறுவர்களுக்கு என்ன நடந்தது தொடர்பான விசாரணைகளை பாலியல் சுரண்டல் என்ற ரீதியாகவும் மனித கடத்தல் என்ற ரீதியாகவும் இலங்கை அரசு மேற்கொண்டதா? தற்போதைய அரசாங்கத்தின் மேற்படி கோணங்களில்
தொடர்புடைய விசாரணைகளை மேற்கொள்ள பெரும் பொறுப்பும் கடப்பாடும் இருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பான கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் ஜேபிபியின் பொதுச் செயலாளருக்கும் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் கையளிக்க உள்ளோம் என்றார். ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து பொறுப்பு அவரது விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையில் பார்க்கின்ற போது ஸ்ரீதரனிடமிருந்து நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற பொறுப்பை எமது கட்சியின் அரசியல் குழுவை தற்காலிகமாக இடைநிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கின்றது. இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் பின்னர் பல இடங்களில் பதாதைகள் கட்டி தொங்கவிடப்பட்டதையும் பட்டாசுகள் வெடித்ததையும் இனிப்புகள் கொடுத்ததை பற்றியும் ஊடகவியலாளர்கள் எம்மிடம் கேட்கின்றார்கள். அதாவது உங்கள் கட்சிக்குள் இருந்துதான் இந்த பதவிகள் பரிமாறப்பட்டிருக்கின்ற போது ஏன் பட்டாசு வெடிக்க செய்தார்கள், ஏன் இனிப்பு கொடுக்கின்றார்கள், ஏன் பதாதைகள் தொங்கவிட்டார்கள் என்ற கேள்விகளை ஊடகவியலாளர்கள் எங்கள் மீது தொடுக்கின்றீர்கள். உண்மையில் நானும் கேட்கின்றேன். ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடமிருந்து பொறுப்பு அவரது விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இல்லை. ஏனெனில் கடந்த காலத்தில் சம்பந்தனையாவும் இந்த பதவியை வகித்திருந்தார். அவருக்கு ஆதரவாக பட்டாசுகள் வெடிக்கவில்லை, பதாதைகளும் தொங்கவிடப்படவில்லை, இனிப்புகளும் பரிமாறப்படவில்லை. அதே போன்றுதான் ஸ்ரீதரனும் அந்த பொறுப்பை கையாண்டிருந்தார். அதற்கும் கொண்டாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த சிறிய விடயத்தை மிகவும் ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக ஏன் மாற்றினார்கள்? யார் மாற்றினார்கள்? யாரால் மாற்றப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது. அதாவது இது ஒரு எமது இனப்பிரச்சினைக்கான தீர்வை கண்டது போன்று வடக்கு கிழக்கு இணைந்தது போன்று ஒரு தேர்தல் மூலமாக வடக்கு கிழக்குக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது போன்றும் இது பிறப்பித்து காட்டப்பட்டது. எங்களுடைய கட்சித் தலைவர் CVK சிவஞானம் கூட ஒரு பதிவை இட்டிருந்தார். மிகவும் பொறுப்புடன் அந்த பதிவை அவர் சொல்லியிருந்தார். இப்படி செய்திருக்கின்றீர்கள், இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என தெரிவித்திருந்தார். அதே போன்றுதான் சுமந்திரனும் ஒரு பதிவை இட்டிருந்தார். கட்சியினர் இவ்வாறான விடயங்களை தவிர்த்திருக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஆகவே ஊடகவியலாளர்களுடைய பார்வையிலும் என்னுடைய பார்வையிலும் கட்சியின் தலைவரின் பார்வையிலும் கட்சியின் செயலாளரின் பார்வையிலும் இப்படியான ஒரு கொண்டாட்டம் செய்வது ஒரு பக்கத்தில் பதவி இழந்து இருக்கின்ற அவரை நோக்கடிப்பது போன்று ஏதோ நாம் பெரிய பதவியை பெற்றுவிட்டோம் என அதனை நாம் கொண்டாடுவது போன்று அமைந்திருந்தது. இந்த விடயம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது எவ்வாறு நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற போது இந்த சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அதனை பெரிதாக காட்டி பூதகரப்படுத்தி பெரிதாக நாங்கள் விடயத்தை பிறப்பித்து காட்டுவது என்பது ஒரு பொறுப்புள்ள ஒரு விடயமாக இருக்க முடியாது. இந்த விடயத்தை நான் வேறு இடங்களுக்கு செல்கின்ற போதெல்லாம் மக்கள் கேட்டார்கள். ஆகவே ஒரு உட்கட்சிக்குள் இருக்கின்ற பதவிகள் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டு இன்னொருவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை கொண்டாடுகின்ற போது ஓரளவு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை நாங்கள் கேலி செய்கின்ற விடயமாத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். சிறுபிள்ளைத்தனமான இந்த செயல்களை யாராவது தூண்டியிருந்தால் இனிமேல் இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது. மற்றவர்களை தூண்டிவிட்டதன் காரணமாகத்தான் இது செய்யப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான செயல்களை தவிர்த்துக் கொள்வதுதான் இந்த கட்சியின் ஒற்றுமைக்கும் ஒருமித்த பயணத்திற்கும் வழியாகத்தான் இருக்கும். அதனை பிடித்து இவற்றையெல்லாம் நாங்கள் பிரித்துப்படுத்துகின்ற போது எல்லோரும் நினைத்திருப்பார்கள் ஏதோ இனப்பிரச்சினை தேர்ந்து விட்டது போல் இருக்கிறது, அதுதான் பட்டாசுகள் கடுமையாக வெடிக்கின்றது என சிந்தித்திருப்பார்கள். சின்ன சின்ன விடயங்களில் பதவி விடயங்களுக்கு நாங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும், பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை கேவலப்படுத்துகின்ற மன துயரங்களுக்கு உட்படுத்துகின்ற மனவேதனைகளுக்கு உட்படுத்துகின்ற செயல்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்கின்றேன். சிலரிடம் இது பற்றி விசாரித்த போது அவர்கள் இயல்பாக இதனை செய்யவில்லை. அவர்களுக்கு ஆணைகள் கிடைத்திருக்கின்றன அல்லது இவ்வாறு செய்ய வேண்டும் என பணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இது நடந்திருக்கின்றது. அதனை செய்திருக்க கூடாது என இதனை நடத்தியவர்களும் கருதுகின்றார்கள். ஏனெனில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த விடயத்தில் மனவேதனைப்படுகின்றார். தன்னிடமிருந்து பறித்ததனால் தான் இவ்வளவு கொண்டாட்டம் நடத்துகின்றார்கள் என்று அவர் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலத்தில் நடைபெறவில்லை. பல முதிர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவியை வகித்தவர்கள் இப்படியான ஒரு கொண்டாட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை. எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இந்த சிறிய விடயத்திற்காக ஆர்ப்பரித்து இதனை பெரிதாக காட்டுவது என்பது எங்களிடம் இருக்கின்ற ஏதோ குறைபாடு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அரசியல் குழு மூலமாக ஸ்ரீதரன் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக சொல்லுகின்றார்கள். அதிலும் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் நாங்கள் எங்களுக்கென மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 8 பேரை கொண்ட குழு ஒன்று இருக்கின்றது. இந்த 8 பேரை கொண்ட குழுவிடம் ஏன் இந்த ஒரு விடயமும் கேட்கப்படவில்லை என்ற கேள்வியை கூட கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கடந்த காலத்தில் இந்த நாடாளுமன்ற குழு மூலமாகத்தான் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை, பேச்சாளர் தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை, தேசிய பட்டியல் பற்றிய விடயங்கள் கலந்துரையாடப்படுகின்ற தன்மை
நிலைமை, அதேபோல் பிரதம கொறடா போன்ற பதவிகள் அந்த குழு மூலமாகத்தான் தெரிவு செய்யப்படுகின்ற நிலைமை காணப்பட்டிருந்தது. இம்முறை அரசியல் குழுவே சகல பொறுப்புகளையும் எடுத்து செய்திருக்கின்றது. ஆகவே அரசியல் குழுவில் இச்செயற்பாடு காரணமாக இப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தீர்மானத்தையும் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தீர்மானமாக ஊடகவியலாளர்கள் சொல்வது போன்று கட்சிக்குள் நடக்கின்ற விடயத்தை கட்சிக்குள்ளேயே விடாமல் இதனை பெரியதொரு விகாரப்படுத்தி செய்தது என்பது ஸ்ரீதரன் அவர்களை மனதளவில் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். இந்த விடயத்தை இன்னும் ஒருவர் எடுத்து கையாளுகின்ற போது சாதாரணமாக கையாண்டிருக்கலாம். நாம் ஏதோ அவரிடமிருந்து பறித்து விட்டோம் என்றதொரு கொண்டாட்டம் நடத்தியது போன்றுதான் இருப்பது என்பது இந்த தமிழரசு கட்சிக்கு இவ்வாறானதொரு செயற்பாடு என்பது சில முரண்பாடுகளை அல்லது பிளவுகளை புரிந்துணர்வு இல்லாத தன்மை ஏற்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்தார்.